ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ளஸ் ஒன்ங்கிற ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 66ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு லார்ஜ் இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க. அரே ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள இருக்க எல்லாமே டிஜிட்ஸ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளஸ் ஒன்னுங்கிறத ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அரேல எந்த ஜீரோவும் வந்து லீடிங் ஜீரோவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃப்ரண்ட்ல ஜீரோ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. லைக் 0,1,2 அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த ரிட்டர்ன் பண்றதும் வந்து அரே ஆஃப் டிஜிட்ல தான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்க எக்ஸாம்பிள் ஒன் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. 123. ஸோ பிளஸ் ஒன்னு பண்ணா 124 வரும். அரேவை கன்வெர்ட் பண்ணா 124ன்னு வரும். ஸோ இதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் டூல பாத்தீங்கன்னா அப்படின்னா 4321 இருக்கு. ஒன்னு பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 4322. ஸோ அதை நம்ம அரேவா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு எக்ஸாம்பிளையும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பருக்கு பிளஸ் ஒன்னு போட்டாலே போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் +3+1ங்கிறப்போ 4 அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து 1+1ங்கிறப்போ 2 மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அங்கதான் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் 3ல பாருங்களேன். இப்போ 9 இருக்கு. 9 + 1 10. ஸோ 10 நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. 1,0 தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க அரேலே இன் பிளேஸ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 9க்கு பதிலாக 10 தான் சேஞ்ச் பண்ண முடியும். 1,0ன்னு சேஞ்ச் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்ப இருக்கிற அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு தென் வந்து அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணிட்டு அதை திரும்படி அரேவா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக எடுத்துக்கும். இப்போ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றோம், தென் இன்டீஜரா கன்வெர்ட் பண்றோம், அடுத்து பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணி திரும்படி அரேவா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இன் பிளேஸ்லயே வச்சு தான் சேஞ்ச் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இனிஷியலா நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ லாஸ்ட்ல மட்டும் பிளஸ் ஒன் ஆட் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ இங்க 9 இருக்கு. 9ங்கிறப்ப 10 ஆயிரும். ஸோ நமக்கு வந்து அங்க வந்து இப்போ நார்மலா நம்ம வந்து 199 பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதை ஆட் பண்ணா நம்ம நார்மலா எப்படி ஆட் பண்ணுவோம்? இது 10 ஆயிரும். ஸோ 0 இங்க போட்டுக்கோ, 1 கேரி அப்படின்ட்டு இங்க போடுவோமா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், 10ன்னு வரும். ஸோ 0 இங்க போட்டு 1 கேரின்னு போடுவோம். தென் அதே மாதிரி 2 இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போறோம். நம்ம நார்மலா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல மட்டும் ரிட்டர்ன் பண்ணா தப்பு. ஸோ லாஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா செக் பண்ணி நம்ம ஒன்னு ஆட் பண்ணி அது கிரேட்டர் தென் 9 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கேரியை வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணி அதுலயும் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா வந்து லாஸ்ட்ல இருந்து செக் பண்ண போறோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 2. ஸோ i ஈக்குவல் டு 2 எடுத்துட்டோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. நம்ம என்ன போற போறோம் அப்படின்னா லெஸ் தென் 9 இருந்தா அங்க வந்து பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 193 அப்படின்னு இருக்குன்னா இந்த வந்து லெஸ் தென் 9 தானே 3. ஸோ வந்து பிளஸ் ஒன் போட்டா 4ன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே போட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ லெஸ் தென் 9 இல்லை அப்படின்னா அப்போ 9 தான் அங்க இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அரேல 0வா கன்வெர்ட் பண்ணிடுவோம் அந்த இன்டீஜரை. தென் வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கு மூவ் பண்றோம். ஸோ கடைசி வரைக்கும் 9 இருந்துச்சு, லெஸ் தென் 9 இருந்தா மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க லெஸ் தென் 9 இருக்கா? இல்ல. அப்ப இதையும் 0வா கன்வெர்ட் பண்ணி இதையும் 0வா கன்வெர்ட் பண்ணி இதையும் 0 கன்வெர்ட் பண்ணி தென் இதுக்கு வரும். இதுக்கு வந்தபோது இது லெஸ் தென் 9 இருக்கு. ஸோ பிளஸ் ஒன்னு ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது 200 ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதான் இதோட சூடோ கோட். இனிஷியலா வந்து செக் பண்றோம். லெஸ் தென் 9 இருந்துச்சுன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ்ல அந்த இண்டெக்ஸ்ல மட்டும் பிளஸ் ஒன் பண்ணிடும். அடுத்து அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 0 அசைன் பண்ணிட்டு ஸோ கடைசி வரைக்கும் பாக்குறோம். இப்போ எந்த இன்டீஜரும் இல்லை அப்படின்னா வெளியே வந்துட்டு ஒரு நியூவா ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 1ன்னு வரும். இது எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ 999 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது லெஸ் தென் 9 இல்ல, இது லெஸ் தென் 9 இல்ல, இதுவும் லெஸ் தென் 9 இல்ல. அப்ப இது மூணுமே 0 ஆயிருக்கும். அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன வரணும்? 1ன்னு வரணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இங்க நியூவா ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம் n+1ன்ட்டு. இப்போ இந்த அரேல வந்து மூணு டிஜிட் இருக்கா? அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா 9,9,9 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம n+1ங்கிறப்ப 4 இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து 4 இண்டெக்ஸ் கிரியேட் ஆகும்போது எல்லாமே 0வா தான் இருக்கும். இந்த இஃப்ல ஃபார் லூப்ல ஓடும்போது நம்ம பிளஸ் ஒன்னுங்கிறப்ப 4 இன்டீஜருமே 0ன்னு இருக்கும். அரே கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் ஒன்னா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ 1000 ஆயிரும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது கன்வெர்ட் ஆச்சுன்னா இங்கே 1 அப்போ வந்து 1000 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கேசஸ் தான் நம்ம ஃபைனலா கடைசியில் வெளியே வந்து ஹேண்டில் பண்றோம். ஸோ இப்போ 89ங்கிற நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது லெஸ் தென் 9 பாக்குறோம். இல்ல அப்படிங்கிறப்ப இதை 0வா கன்வெர்ட் பண்ணிடும். தென் வந்து இதுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம் 9ன்ட்டு. அப்போ 90 ரிட்டர்ன் ஆயிரும். இந்த இதுக்கு வந்து இந்த இஃப்லயே வந்து ரன் ஆகி ரிட்டர்ன் டிஜிட்ஸ்னு கொடுத்துரும். சம் கேசஸ் நமக்கு எல்லாமே 9 இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வெளியே வந்து ஒரு சைஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு தென் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன்னா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட்ல இருந்து செக் பண்றோம். 9 லெஸ் தென் 9 இருந்தா அதை கன்வெர்ட் இன்ட்டு 0வா கன்வெர்ட் பண்ணிடுறோம்.
தென் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அகைன் அது 9 லெஸ் தென் 9 இருக்கான்னு பார்க்குறோம். லெஸ் தென் 9 இருந்தா பிளஸ் 1ன்னு ஆட் பண்ணிட்டு மட்டும் ரிட்டர்ன் பண்ணிரும். அப்படி இல்லைன்னா அங்கேயும் 0வா கன்வெர்ட் பண்ணிரும். தென் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ். ஸோ கடைசி லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆச்சு லெஸ் தென் 9 வந்துச்சு அப்படின்னா அதில் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா வெளியே வந்தோடனே ஒரு நியூவா ஒரு அரே கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல மட்டும் ஒன்றை ஸ்டோர் பண்றோம். அவ்வளவுதான் இதோட லாஜிக். வாங்க கோட் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து லென்த் எடுத்துக்கிறேன். தென் வந்து ஃபார் லூப்பில் லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ரன் பண்ணுறேன். இப்போ வர டிஜிட் வந்து லெஸ் தென் 9 இருக்கு அப்படின்னா +1 பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா 0 அப்படின்ட்டு அங்கே அசைன் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆட் பண்ண முடிஞ்சுனாலும் டிஜிட் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி இல்லை எதுவுமே ஆட் பண்ண முடியல, மொத்த அரேலையும் வந்து எல்லாமே 9 தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக வெளியே வந்தோடனே ஒரு நியூவாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1 ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அங்கே ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். 0 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜின் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இதுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம், அதுவும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார் லூப் ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் n டைம்ஸ். ஸோ அதனால O ஆஃப் n எடுத்துப்போம். அதேமாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன் பிளேஸ்லேயே சேஞ்ச் பண்ணுறனால O ஆஃப் 1 வரைக்கும் தான் ரன் ஆகும். எப்போ நார்மலாக ஒரு அரே இருக்கு 1 2 3 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா O ஆஃப் 1லேயே ரன் ஆயிரும். சம் கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எல்லா டிஜிட்லையும் 9 இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நியூவா ஒரு அரே கிரியேட் பண்றோம்ல. ஸோ அதுக்கு மட்டும் O ஆஃப் n வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இது வந்து ஒஸ்ட் கேஸ்ல ரன் ஆகும். ஸோ இது வந்து ஒஸ்ட் கேஸ்ல ரன் ஆகும். இது வந்து ஆவரேஜ் கேஸ்ல ரன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ரன் ஆகும் நமக்கு இன் பிளேஸ்லேயே சேஞ்ச் பண்ணுறதுனால. சம் கேசஸில் நமக்கு எல்லாமே 9 இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம நியூவாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு மட்டும் இது ஃபாலோ ஆகும். இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.